பெண்களோட ஜாதகத்துல இருக்கிற சில முக்கியமான தனித்துவமான விஷயங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆண்களோட ஜாதகத்திலிருந்து பெண்களோட ஜாதகம் ஏன் வித்தியாசப்படுது, அதுவும் குறிப்பா கல்யாண வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள்ல இதோட முக்கியத்துவம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஜாதகத்துல 8ஆம் வீடு, அதாவது அஷ்டமஸ்தானம் ரொம்ப முக்கியம். இது வெறும் ஆயுளை மட்டும் குறிக்காம மாங்கல்ய பலம்னு சொல்றோம்ல, அதாவது கல்யாண வாழ்க்கை எவ்வளோ நாள் நீடிக்கும், கணவரோட நலன் எப்படி இருக்குன்னு காட்டுது. இது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இல்ல, சரிங்களா? ரெண்டாவதா, ராகு கேது மாதிரி கிரகங்களோட நிலை, அப்புறம் சந்திரன் இருக்கிற ராசி, இதெல்லாம் பெண்களோட குடும்ப வாழ்க்கை, அவங்க விதி, இது எல்லாம் கணிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இது பூர்வ புண்ணியத்தோட தொடர்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியா, சூரியன் செவ்வாய் மாதிரி சில கிரகங்களோட பலம், அது ஜாதகத்துல எங்க இருக்குங்கிறது கூட பெண்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். குறிப்பா கல்யாணம், குடும்ப ஒற்றுமை, கணவரோட ஆரோக்கியம்னு பல விஷயங்களை இது பாதிக்கும். நல்ல கிரகமான குருவோட பார்வை இருந்தா அது இன்னும் நல்லது. ஆக மொத்தத்துல பெண்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது கல்யாணம், குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு.